10th standard NCERT Physics Unit Light Reflection and Refraction topic இருந்து problem number 4 இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். An object is placed at a distance of 10 cm from a convex lens of focal length 12 cm. Find the position and nature of the image. இந்த ப்ராப்ளத்தில் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏபின்றது ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க 10 சென்டிமீட்டர். தென் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க 12 சென்டிமீட்டர். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தாலே தெரியுது ஆப்ஜெக்டை எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, எஃப்க்கும் ஓக்கும் இன்பிட்வீனில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்க்கும் ஓக்கும் இன்பிட்வீனில் நம்ம ஆப்ஜெக்டை வச்சோம் அப்படின்னா நமக்கு இமேஜ் எங்கே கிடைக்கும், ஆப்ஜெக்ட் எந்த சைடில் இருக்கோ அதே சைடில் நமக்கு இமேஜ் வந்து கிடைக்கும். இந்த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா எரெக்ட், விர்ச்சுவல் அண்டு மேக்னிஃபைடு இமேஜ் வந்து கிடைக்கும். சரி, இந்த இமேஜோடைய டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் இந்த ப்ராப்ளத்தில். எந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், 1/v minus 1/u is equal to 1/f. ஸோ வாட் ஆர் த டேட்டாஸ் கிவன்? ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க minus 10 சென்டிமீட்டர், ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்குறாங்க 12 சென்டிமீட்டர். தென் என்ன கால்குலேட் பண்ணணும், நம்ம இமேஜோடைய டிஸ்டன்ஸ் v தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். தென் நேச்சர் ஆஃப் தி இமேஜ் எப்படி இருக்கும் அதையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம், 1/v minus 1/u is equal to 1/f. இதில் நமக்கு 1/v தான் நமக்கு வேணும். அப்போ 1/v மட்டும் லெஃப்ட் சைடில் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த minus 1/uவை ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் கொண்டு போனோம் அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஆயிடும். அப்போது 1/v is equal to 1/f plus 1/uன்னு ஆகிடும். சரி, 1/v is equal to fக்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணணும், uக்கு பதிலாக -10 சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் இங்கே இருக்குது. சரி, அப்போ 1/v is equal to 1/12 minus 1/10. சரி, 1/v is equal to நம்ம 60 LCM எடுத்தோம் அப்படின்னா 5 12s are 60. அப்போ மேலே 5 வரும், இங்கே வந்து 6 வரும். அப்போ 5 minus 6 divided by 60. அப்போ 1/v is equal to minus 1/60. அப்போ v is equal to minus 60/1. அப்போ v is equal to minus 60 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ the image is formed at a distance of 60 centimeter on the same side of the lens. It is a visual and erect image. இது விர்ச்சுவல் இமேஜாக இருக்கும், தென் எரெக்ட் இமேஜாக தான் இருக்கும். ஏன் விர்ச்சுவல்னு சொல்கிறோம், இங்கே நெகட்டிவ் சைன் வந்து வந்திருக்கு. லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் தான் கண்டிப்பாக இந்த இமேஜ் இருக்கணும், லெஃப்ட் சைடில் இருந்தால் தான் நெகட்டிவ் வரும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே நமக்கு விர்ச்சுவல் இமேஜ் தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.